ஆன்லைன் வர்த்தகத்தை ஒழிப்பதற்கு நீங்க திட்டமிட்டு பணியாற்றுங்க. வியாபாரிகளையும் அது பணியாற்றக்கூடிய ஊழியர்களையும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இந்த ஆன்லைன் மூலமாக என்ன பொருள் என்ன விற்பனை செய்யப்படுகிறது அதை விட 2 ரூபாய் குறைத்து அவங்களால் கொடுக்க முடியும். அதை கட்டாயம் கடைபிடிங்கள் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம், விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கான பல்வேறு பயிற்சிகளை தந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா மக்களுடைய மனநிலை என்னன்னா எங்க குறைவா இருக்கு அங்கதான் போவாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அமெரிக்கா நாட்டுல ஜப்பானியர்ஸ் ஒரு கடைக்கு போறாங்க. அங்க போய் ஒரு பாசுமதி ரைஸ் கேட்கிறான். அப்போ அந்த வியாபாரி இது அமெரிக்கா நாட்டை சார்ந்த அரிசி, இது ஜப்பான் நாட்டை சார்ந்த அரிசி என்று சொல்லுகிறார். ஜப்பான் நாட்டு அரிசி 2 ரூபாய் விலை அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனா ஜப்பானியர் எதை வாங்கியிருப்பாங்க? ஜப்பான் நாட்டு அரிசி வாங்குறாங்க. இந்த மனப்பக்குவம் இந்திய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் கட்டாயம் குடியேற வேண்டும். ஏன்னா கொரோனா காலத்தில் இ காமர்ஸ் இல்லை.